ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஜாவால ஒரு சிம்பிள் டெமோ தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஃபைல் பேர் வந்து practice.java. ஒன் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, ஜாவா ஃபைல் வந்து எப்பயுமே வந்து .javaன்ற எக்ஸ்டென்ஷன்ல தான் எண்ட் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல இருக்க ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் மெயின், அதாவது பேக்கேஜ்ன்றது என்னன்னா ஒரு ஃபோல்டர். நம்ம ஃபைல் சிஸ்டத்துல இருக்கிற ஃபோல்டர், அது மாதிரி ஜாவா ஃபைல்ஸ் எல்லாம் கண்டெக்ட் பண்ணியிருக்க ஃபோல்டர் பேர் தான் வந்து பேக்கேஜ். என்னோட பேக்கேஜ் பேர் வந்து மெயின். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் கிளாஸ் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ்ன்றது ஒரு கிளாஸ். கிளாஸ்ன்றது நார்மலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாய்லர் டெம்ப்ளேட். இப்ப லைக் நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீடு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைன் பண்ணி இன்ஜினியர் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பாய்லர் டெம்ப்ளேட் தான் வந்து கிளாஸ்ன்றது. ஓகே, பப்ளிக்ன்றது ஆக்சிஸ் மாடிஃபையர், அதாவது யாரெல்லாம் ஆக்சிஸ் பண்ணலாம் அப்படின்றது. பப்ளிக்னா எல்லாரும் யார் வேணாலும் ஆக்சிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் தி ஜாவா ப்ரோக்ராம். இந்த மெத்தட் இல்லை அப்படின்னா ஜாவா ப்ரோக்ராம் ரன் ஆகாது. அதே மாதிரி தான் பப்ளிக்ன்றது ஆக்சிஸ் மாடிஃபையர், ஸ்டாட்டிக்ன்றது கீவேர்ட், வாய்டுன்றது ரிட்டர்ன் டைப். இந்த மெத்தட் வந்து நார்மலாக எதையும் ரிட்டர்ன் பண்ணாது. மெயின்ன்றது மெத்தட் நேம். இந்த மெயின் நேம் மட்டும் நம்மளால மாற்றவே முடியாது. எப்பயுமே இந்த மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் ஆரம்பிக்கணும். அடுத்து ஸ்ட்ரிங் ஆர்குன்றது ஆர்குமெண்ட்ஸ், அதாவது நிறைய பேராமீட்டர்ஸை உள்ள கொடுப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் இன்புட் அவுட்புட் ப்ரோக்ராம் பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம வந்து ஸ்கேனர்ன்ற கிளாஸை இம்போர்ட் பண்ணும். ஸ்கேனர்ன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். ஸ்கேனர் SC is equal to new scanner of system.in. இது பேசிக்கா என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேனர்ன்றது ஒரு கிளாஸ், அதாவது இப்போ ப்ராக்டிஸ்ன்ற ஒரு கிளாஸ் சொன்னேன்ல, அது மாதிரி ஸ்கேனர்ன்றது ஒரு ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ். அந்த கிளாஸ்ல தான் வந்து இன்புட் வாங்கிறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து ரைட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்றதுக்கு அது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அதுதான் வந்து ஸ்கேனர் SC is equal to new scanner system.in. அப்படின்னா இந்த சிஸ்டத்திலே இருக்கக்கூடிய இதுதான் ரெப்ரசென்ட் பண்றது தான் system.in. நியூன்றது ஒரு கீவேர்ட். இது ஏன் இப்போ எரர் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம், ஏன்னா அது வந்து வேற ஃபைல்ல இருக்கு. ஸோ இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர். ஓகே, இது பேசிக்கா என்ன பார்த்தீங்கன்னா, ஜாவான்ற ஒரு பேக்கேஜ், அதுக்குள்ள உள்ள ஒரு சப் பேக்கேஜ் வந்து யூட்டில், அதுக்குள்ள ஒரு பேக்கேஜ் தான் வந்து ஸ்கேனர். ஓகே, இதுதான் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து சிம்பிளான ஒரு இன்புட் அவுட்புட் தானே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println. ஓகே, என்டர் தி நேம். ஓகேவா? நெக்ஸ்ட் நேம்ன்றது நார்மலா ஸ்ட்ரிங்கா இருக்கும், ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல இருக்கும். ஸோ அதனால வந்து ஸ்ட்ரிங்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்குவோம். ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு SC டாட் நெக்ஸ்ட் ஆஃப். அவ்வளோதான். இது பேசிக்கா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட்ல ஃபர்ஸ்ட் நம்மள நேம் என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் இந்த என்டர் த நேம்ன்ற ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இன்புட்டை வந்து நம்மள்ட்ட வாங்கிக்கும். இப்போ நம்ம வாங்கின இன்புட்டை பிரிண்ட் பண்ணும்ல, அதை திருப்பி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println the name is பிளஸ் நேம். இப்போ ஒரு சிஸ்டம் இந்த println மெத்தடுக்கு நீங்க ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம் அப்படின்னா எப்பயுமே வந்து இந்த கோர்ஸ்ல உள்ளதை வந்து நீங்க பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட், இது நேம்ன்றது ஒரு வேரியபிள், அந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ வேணாலும் ஸ்டோர் ஆகும். அது கொடுக்குற இன்புட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால அந்த நேம் வேரியபிள் நேம் அப்படியே கொடுத்துக்கிறோம். இந்த ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா எப்பயுமே மாறாது, அது வந்து கான்ஸ்டன்டாவே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ரன் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட நேம் கேட்குது, நான் வந்து ஆலிஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். என்டர் வந்து பார்த்தீங்களா, நம்ம கொடுத்த நேம் த நேம் இஸ் ஆலிஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. இது மாதிரி இப்போ நம்ம வந்து ஏஜ் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது ட்ரை பண்ணுவோமா? நெக்ஸ்ட் வந்து இங்க வச்சுக்கோ, சிஸ்டம் டாட் அவுட் டாட் println என்டர் யுவர் ஏஜ். ஓகே,
ஏஜ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ அதனால இன்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் ஆஃப். அவ்வளோதான். இந்த மெத்தட் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. இப்போ ஸ்ட்ரிங்னா வெறும் நெக்ஸ்ட், இன்டீஜர் அப்படின்னா நெக்ஸ்ட் இன்ட்னு ரெப்ரசென்ட் பண்ணணும், ஃப்ளோட்னா நெக்ஸ்ட் ஃப்ளோட், டபுள்னா நெக்ஸ்ட் டபுள். அதாவது அந்த டேட்டா டைப் பொறுத்து நெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து அந்த டேட்டா டைப்பை போடணும். ஒன் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா அது வந்து கேப்சல் லெட்டர் ஆரம்பிக்கும். இது எப்பயுமே வந்து மெத்தட் நேம் வந்து எப்பயுமே பாஸ்கல் கேஸை தான் ஃபாலோ பண்ணும். பாஸ்கல் கேஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்பயுமே ஸ்மால் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் உள்ள வேர்டு ஒரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் வந்து கேப்சல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏஜ் பிரிண்ட் பண்ணிக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println the age is. ஏஜ்ன்ற வேரியபிள் தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஓகே நவ் ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்டர் நேம் கேட்குது, அதே ஆலிஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்டர் ஏஜ், ஏஜுக்கு வந்து நம்ம ஒரு 18 கொடுத்துக்குவோம். பார்த்தீங்களா, த நேம் இஸ் ஆலிஸ், த ஏஜ் இஸ் 18. இதுதான் வந்து சிம்பிளா ஒரு இன்புட் வாங்கி அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறது. ஓகேவா? இதில் வேற என்னென்ன மெத்தட்லாம் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளோட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ளோட் எஃப் இஸ் ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் ஃப்ளோட் ஆஃப். ஓகே, இது பேசிக்காக வந்து எந்த வேல்யூ இன்புட்டாக வாங்கிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் 34.4500. ஓகேவா? இது மாதிரி டெசிமல் பாயிண்ட்டை வாங்கிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டபுள்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. டபுள் டி இஸ் ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் டபுள் ஆஃப். ஓகே, இது வந்து எதை இன்புட்டாக வாங்கிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளோட்டில் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து -128 இருந்து +128 வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ 128 மேலே ஒரு வேல்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டபுளில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி லாங் இருக்கு. லாங் எல் ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லாங் ஆஃப். இதில் பேசிக்காக எந்த வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜரில் வந்து நார்மலாக வந்து -128 இருந்து +128 வரைக்கும் தான் ஸ்டோர் ஆகும். லாங்ன்றது அதுக்கு மேலே ஒரு இன்டீஜர் வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா லாங் சூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பூலியன். பூலியன் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ தான் வச்சிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பூலியன் ஆஃப். தட்ஸ் இட். இது வந்து எப்பயுமே வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த ரெண்டு வேல்யூ மட்டும்தான் வந்து வச்சிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர். கேரக்டர் ch equal to sc dot next. கேரக்டருக்கு மட்டும் ஒரு ஸ்மால் சேஞ்ச், நெக்ஸ்ட் டாட் கேரட் ஆஃப் 0. அதாவது என்னன்னா இப்போ நெக்ஸ்ட்ன்றது என்னது ஒரு ஸ்ட்ரிங். ஓகேவா? நெக்ஸ்ட்ன்றது நம்ம மெத்தட் வந்து எப்பயுமே ஸ்ட்ரிங்குக்கு தான் பயன்படுத்துவோம். இங்க கேரக்டர் வந்தது ஒரே ஒரு சிங்கிள் லெட்டர். ஸோ அதனால வந்து sc டாட் நெக்ஸ்ட் டாட் கேரட் ஆஃப் 0. அதாவது எனக்கு ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் இன்புட்டா வாங்கு அப்படின்றது நம்ம சொல்றோம். ஓகேவா? அதுதான் வந்து sc டாட் நெக்ஸ்ட் டாட் கேரட் ஆஃப் 0. இது வந்து பேசிக்கா ஒரு கேரக்டரை ஆல்பபெட்டிக்கல் கேரக்டர் எதுனாலும் இன்புட்டா வாங்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து கமெண்ட் லைன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். கமெண்ட் லைன்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ பேசிக்கா நம்ம வந்து இப்போ ப்ரோக்ராம் எழுதிருக்கோம். ஒரு லைனும் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு அப்படின்னு சொல்லி நம்ம யூசருக்கு, இந்த ப்ரோக்ராமை படிக்கிற யூசருக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து எப்படி எழுதணும்னா சென்டென்ஸை // போட்டோம் அப்படின்னா அந்த லைன் வந்து ரன் ஆகாது. திஸ் இஸ் தி இன்புட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய யூசருக்கு இந்த ப்ரோக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். கம்ப்யூட்டர் இந்த லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகேவா? அதுதான் வந்து கமெண்ட் லைன் சொல்றது. சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு // மல்டி லைனுக்கு பார்த்தீங்கன்னா /* போட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து திருப்பி ஒரு */ போட்டு க்ளோசிங் பண்ணும். இந்த ஒரு ஸ்டாருக்கு நம்ம வந்து திஸ் இஸ் தி
this is the statement 1. next வந்து this is the statement 2. that's it. இதுதான் வந்து கமெண்ட் பேசிக்கா கமெண்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யூசருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், படிக்கக்கூடிய யூசருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கண்டிஷன் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அதாவது இஃப் எல்ஸ் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து இந்த பர்சன் வந்து ஓட் போட எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், பர்சனுக்கான நேம் வாங்கிட்டோம், ஏஜ் வாங்கணும். இப்போ வந்து செக் பண்ணோம் கரெக்டா. ஸோ அதுக்கு வந்து இஃப் ஏஜ், நார்மலா ஓட் போடுறதுக்கான எலிஜிபிள் ஏஜ் பாத்தீங்கன்னா 18 and above. ஓகேவா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆபரேட்டர் பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகேவா? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னா நமக்கு என்ன வரணும், இது வந்து எலிஜிபிள், திஸ் பர்சன் எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்னு வரணும். ஓகேவா? திஸ் பர்சன் எலிஜிபிள் ஃபார் ஓட். இதுவே அவருக்கு வந்து லெஸ் தென் 18 ஏஜா இருக்கு அப்படின்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேவா? நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட். தட்ஸ் இட். இப்ப ரன் பண்ணி பார்ப்போமா? ஓகே, அதே மாதிரி நேம் கொடுத்துருவோம் ஆலிஸ். ஏஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 கொடுப்போம். யா, நேம் ஆலிஸ், ஏஜ் வந்து 20, திஸ் பர்சன் எலிஜிபிள் ஃபார் ஓட். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஏஜுக்குள்ள கொடுப்போம். ஓகேவா? ஐ ஆலிஸ், ஏஜ் வந்து ஒரு 14 கொடுத்துக்குவோம். இப்போ ஆலிஸ் ஏஜ் வந்து 14, நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ நம்ம வந்து சிம்பிள் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருவோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தோம்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஓகேவா? இது ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் தான். இது வந்து மோர் தென் ஒன் வேல்யூஸை செக் பண்ணுறதுக்கோசரம் உதவும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம வந்து 3 நம்பர்ஸ் இன்புட்டாக கொடுத்து அந்த நம்பர்ல எந்த நம்பர் வந்து கிரேட்டர் தென் 3 நம்பர்ல பெரிய நம்பர் எது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணி 3 வேரியபிள் வாங்கிக்குவோம். int a is equal to sc dot next int of, ஓகேவா? next int b is equal to sc dot next int of, next int c is equal to sc dot next int of. ஓகே, மேல வந்து எப்பயும் போல நம்ம ஒரு system dot out dot கொடுத்துக்குவோம். ஏன்னா அப்பதான் நம்ம வந்து யூஸ் பிரிண்ட் இன்புட் வாங்குறது கரெக்டாக இருக்கும். ஓகே, என்டர் 3 வேல்யூஸ். ஓகேவா? இப்போ நம்ம 3 வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறோம். 3 வேல்யூஸை இன்புட் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ 3 செக் பண்ணோம். இஃப் ஏ கிரேட்டர் தென் பி. ஓகேவா? ஏ வந்து பியோட கிரேட்டர் தெனா இருக்கு. அண்ட் இதுதான் வந்து லாஜிக்கல் அண்ட். லாஜிக்கல் அண்ட் வந்து என்ன பண்ணோம், லெஃப்ட் சைடும் ரைட் சைடு ட்ரூனா மட்டும் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், ஒன் சைடு ஃபால்ஸ்னாலும் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஏ கிரேட்டர் தென் சி, அதாவது இப்போ 3 நம்பர் இருக்கு. ஏ வந்து பியை விட கிரேட்டர் தென் சியை விட கிரேட்டர் தென் தான். அதுக்கு என்ன அர்த்தம், ஏ தான் வந்து இருக்கிறதுலே பெரிய வேல்யூஸ். ஓகேவா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் த லார்ஜஸ்ட் இஸ் ஏ. ஓகே, இதுவே எல்ஸ் இஃப் இப்போ ஏ 2ஐயும் விட பெருசா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், ஒரு இடத்துலயோ இல்லை 2 இடத்துலயோ ஃபெயில் ஆகும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பியை செக் பண்ணணும். பி கிரேட்டர் தென் சி. ஓகே, இப்போ இது ஏன் பி கிரேட்டர் தென் சியோட மட்டும் ஏன் பியை கம்பேர் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஏ வந்து பியோட கம்பேர் பண்ணிடுச்சு. சப்போஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்தாலே இது எக்ஸிக்யூட் ஆயிரும். அது ட்ரூ இல்லைன்னா மட்டும்தான் இந்த இடத்துல வரப்போகுது. ஸோ அதனால நம்ம வந்து திருப்பி பிஏ கம்பேர் பண்ணணுன்ற நெசசரி கிடையாது. ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் த லார்ஜஸ்ட் இஸ் பி. ஓகே,
இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு பெரிய ஆளு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் த லார்ஜஸ்ட் இஸ் சி. ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். யா என்டர் ஏ வேல்யூ 10 20 30. இது பாருங்க 10 20 30 பேசிக்கா ஆன்சர் என்ன வரணும் 30 வரணும். அப்ப 30னா யார் மூணாவது இன்புட் கொடுத்தது யாரு சி. ஓகே, கரெக்டா இருந்துச்சா? த லார்ஜஸ்ட் இஸ் சி. ஸோ இப்போ வந்து நம்ம பி வேல்யூ கரெக்டரா கொடுத்து பார்ப்போம். 15 35 10. now now the largest value is c. ஓகே, இது வந்து நார்மலா வந்து ஒரு if else மல்டிபிள் if else ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம இதுல வந்து எத்தனை else if வேணாலும் ஆட் பண்ணிட்டே போகலாம் பேஸ்ட் வந்து ரெக்யர்மெண்ட். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்காகவே இன்னொன்று இருக்கு, அதான் வந்து ஸ்விட்ச் கேஸ். ஓகே, யா இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா அடுத்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்விட்ச் கேஸ். ஸ்விட்ச் கேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆப்ரேட்டர் பார்க்கணும். அந்த ஆப்ரேட்டர் பேருக்கு பார்த்தீங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டர். TRNARY டெர்னரி ஆப்ரேட்டர். இது பேசிக்கா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸா ஓட்டிங் பர்சன் எலிஜிபிள் செக் பண்றதுக்கு இஃப் எல்ஸ்ன்னு 2 எழுதணும். இது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 லைன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து சிங்கிள் லைன்ல செக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஏஜ் செக் பண்ணுவோம். கரெக்டா? ஏஜ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18. ஓகேவா? இதுதான் வந்து நம்மளோட கண்டிஷன். கரெக்டா? கண்டிஷன் பக்கத்துல கொஸ்டின் மார்க் போட்டோம் அப்படின்னா இது வந்து செக் பண்ணும். ஓகே, செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அது ட்ரூவா இருந்தா நமக்கு என்ன வரணும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். ELIGIBLE எலிஜிபிள். அதுவே கோலன் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகே, தட்ஸ் இட். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போமா? யா என்டர் த நேம் வந்து ஆலிஸ். ஏஜ் வந்து ஒரு 19 கொடுப்போம். யா நம் ஏஜ் நேம் இஸ் ஆலிஸ், ஏஜ் 19, எலிஜிபிள். பார்த்தீங்களா? இதான் வந்து பேசிக்கா வந்து ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர், சிங்கிள் லைன் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்விட்ச் கேஸ். ஸ்விட்ச் கேஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வேல்யூவை கொடுத்துருவோம். உள்ள வந்து பல கேஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். அதுக்கு எந்த கேஸுக்கு ஈக்குவலா மேட்ச் ஆகுதோ அந்த கேஸ் அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸ்விட்ச் SWITCH ஸ்விட்ச். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதே ஏஜ் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18 இருந்தா எலிஜிபிள், இல்லைன்னா நாட் எலிஜிபிள் சொல்லி 2 கேஸ் எழுதணும். ஓகேவா? அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே செக் பண்ணிக்குவோம். ஏஜ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18 இருந்தா நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து 1. ஓகே, நெக்ஸ்ட் அப்படி இல்லை ஃபால்ஸ் அப்படின்னா 0ன்னு செட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கேஸ் எழுதுறோம். கேஸ் பக்கத்துல அந்த வேல்யூ கொடுக்கணும். இப்போ நமக்கு என்ன வேல்யூ இருக்கு 0 1 தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்குவோம். 1 எடுத்தோம். 1 என்ன அர்த்தம்? 1 எலிஜிபிள் அப்படின்னு அர்த்தம்ல. ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் எலிஜிபிள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கேஸ் முடிஞ்சோடனே பிரேக் பண்ணிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ் 0, ஏன்னா அதானே நம்மளோட இன்னொரு வேல்யூ. ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் நாட் எலிஜிபிள். ஓகே, யா இது முடிஞ்சோடனே பிரேக் பண்ணிடும். சாரி, ஓகே, இது ரெண்டுலயுமே எந்த கேஸுமே இல்லை அப்படின்னா டிஃபால்ட்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்கு. இந்த கேஸ் வந்து எப்பயுமே ரன் ஆகும். ஓகே, ஏதாச்சும் கேஸ் மேல உள்ளது ரன் ஆகல அப்படின்னா இந்த கேஸ் வந்து ரன் ஆகும். இன்வேலிட் இன்புட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆலிஸ்ன்னு கொடுப்போம். ஏஜ் வந்து ஒரு 17 கொடுப்போம். யா the name is Alice, the age is 17, not eligible. இருக்கிற நாட் எலிஜிபிள் 2 தடவை நாட் எலிஜிபிள் பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து
கமெண்ட் லைன் பண்ணல. ஸோ கமெண்ட் லைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து திருப்பி ரன் பண்ணி பார்ப்போம். ஆலிஸ் ஏஜ் வந்து ஒரு 26. யா, நேம் இஸ் ஆலிஸ், ஏஜ் இஸ் 26, எலிஜிபிள். ஓகே, இப்போ நம்ம வந்து வேற ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குது. 30, சாரி, நேம் வந்து ஆலிஸ், ஏஜ் வந்து 345. சாரி, இது வந்து நம்ம கொடுக்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்னு சொல்லி கொடுப்போம். இது வந்து எரர் ஷோ பண்ணுது. ஏன்னா நம்ம ஏஜென்ட் நிறைய இன்டிஜர் டேட்டா டைப், நம்ம கொடுக்க போறது ஸ்ட்ரிங் கொடுக்குறோம். ஸோ அதான் அது வந்து எரர் ஷோ பண்ணுது. ஓகே, தட்ஸ் இட் கைஸ். இன்னைக்கு டெமோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ.